மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு ஏன் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணத்தை வச்சுருக்கிறத விட ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆனது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் இப்போது உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எப்படி இயங்குது, இதில் நம்ம பண்ணக்கூடிய முதலீடு எந்த அளவில் பாதுகாப்பானது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம இந்த காணொலி தொடரில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி பார்த்துட்ருக்க போகிறோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, இப்போது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் எங்கே போகுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறவங்கள்ட்ட போகுது. அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்கள் பணத்தை அவங்களே வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை எப்போதுமே ஒரு பாஸ் த்ரூ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை அவங்க உடனடியாக சந்தையில் முதலீடு செஞ்சாகணும். இப்போ உங்களுடைய ஸ்கீமை பொறுத்து அது பங்கு சந்தையாக இருக்கலாம், கடன் பத்திரமாக இருக்கலாம், தங்கமா வெள்ளியா, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் அசட்டாக இருக்கலாம். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரியான ஒரு சொத்தில் அவங்க முதலீடு செஞ்சு ஆகணும். சரிங்களா? ரைட். அப்போது இந்த முதலீடுகள் முழுக்க ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் நிர்வகிக்கப்படுது. அப்போ இதில் யார் ஓனர் அப்படின்னு பார்த்தா இந்த ஏஎம்சி ஓனரா அப்படின்னா கிடையாது. அந்த ஏஎம்சி இந்த முதலீடுகளை பொறுப்பாக பார்த்து வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே தவிர அவங்க அதுக்கான ஓனர் கிடையாது. அப்போ இதில் இருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு யார் பெனிஃபிஷியரின்னு பார்த்தா நீங்கள் தாங்க. நீங்களும் உங்களை போல் அந்த ஸ்கீமில் முதலீடு செஞ்சுருக்க சக முதலீட்டாளர்களும் தான் பெனிஃபிஷியரிஸ். சரி, அப்போது நம்ம செய்யக்கூடிய முதலீடு என்ன ஆகுது அப்படின்னா அந்த முதலீட்டுக்கு ஈடான யூனிட்டுகளாக முதல்ல உங்களுக்கு வரவு வைக்கிறாங்க. அப்போ இந்த யூனிட் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் அன்றைக்கு இருக்கக்கூடிய மொத்த முதலீடுகளை எடுத்துக்கங்க. அதை ஒரு சமமான சிறு பகுதிகளாக வெட்டுறோன்னு வச்சுப்போமே. சமமான சிறு பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஒரு யூனிட். அப்போது அன்றைக்கு நீங்கள் என்றைக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் முதலீடு பண்ணுறீங்களோ அன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பின்படி உங்களுக்கான யூனிட்டுகள் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். சரிங்களா? அதுக்கான நேரடி பெனிஃபிஷியரி நீங்கள் தான். அந்த யூனிட்டுகள் உங்கள் பேரில் தான் இருக்க போகுது. அந்த முதலீடு வேறு யார்ட்டையும் இருக்க போகிறதுல உங்களுடைய நேரடி உரிமையில் இருக்க போகுது. சரி, ரைட். அப்போது இந்த யூனிட் ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு யூனிட்டுடைய மதிப்பு அப்படிங்கிறது தான் நெட் அசெட் வேல்யூ அல்லது என்ஏவி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நெட் அசெட் வேல்யூவை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் பல்வேறு அசெட்ஸில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த மொத்த முதலீடுகளுடைய அன்றைய மதிப்பு அப்படிங்கிறத கணக்கிடுவாங்க. அதை மொத்த யூனிட்டுகளால் வகுத்தாக கிடைக்கக்கூடியது தான் நெட் அசெட் வேல்யூ. இந்த கணக்கீடு ஒவ்வொரு நாளும் செய்யப்படும். சரி, இப்போ சந்தை காலையில் ஒரு 9:15 தொடங்குது, 3:30 மணிக்கு முடியுது. இப்போ இந்த சந்தை இயங்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் முதலீட்டுடைய மதிப்புகள் மேலே கீழே போயிட்டுருக்கும். ஆனால் சந்தை முடியக்கூடிய நேரத்தில் இறுதி மதிப்பு என்ன அப்படிங்கிறத எடுத்து அன்றைக்கு மாலையில் அது மொத்த மதிப்பையும் கணக்கிடுவாங்க. எதெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் முதலீட்டிருக்கோ அது எல்லா முதலீடுகளுடைய அன்றைய இறுதி மதிப்பை கணக்கிட்டு அதில் எக்ஸ்பென்ஸை கழிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நடக்குது இல்லைங்களா, ஏஎம்சி நடக்கிறதுக்கான செலவுகளை அவங்க கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு மிச்சத்தை மொத்த எண்ணிக்கையிலான யூனிட்டுகளால் வகுத்துட்டாங்க அப்படின்னு கிடைக்கக்கூடியது தான் என்ஏவி. சரி, இப்போ இந்த என்ஏவி என்ன ஆகும் நல்லா பாருங்கள். இப்போ அவங்க செஞ்சுருக்கக்கூடிய முதலீடுகளுடைய மதிப்பு உயரும் போது என்ஏவியோட மதிப்பு உயரும். இன் அதர் வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய முதலீடுகளுடைய மதிப்பும் உயரும். அதே போல் அன்று ஒரு ஷார்ட் டேர்ம் இதனால சந்தை இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போ உங்களுடைய முதலீடும் குறைஞ்சிருக்கும், என்ஏவி குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படி தான் என்ஏவி அப்படிங்கிறது இயங்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்குது. அதில் உங்களுடைய முதலீடு உங்கள் பேரிலேயே வரவு வைக்கப்படுது. அது நேரடியாக உங்கள் கையில் இருக்குது. அது உடனடியாக முதலீடு செய்யப்படுது. அந்த முதலீடு எப்படி வளருது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போது இந்த என்ஏவி தொடர்பான ஒரு மித் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாயை ஒன்று எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. என்ஏவி குறைவாக இருக்குது அப்படின்னா எனக்கு நிறைய யூனிட் கிடைக்கும், அதுதானே லாபம். அப்போது என்ஏவி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வேகமாக வளரும், நிறைய வளரும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அது ஒரு தவறான புரிதல். உங்களுக்கு என்ஏவி கூடுதலோ குறைவோ அந்த அளவுக்கு சமமான யூனிட்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, ஆனால் அந்த புள்ளியிலிருந்து என்ஏவி எந்த அளவுக்கு வளருது,
உங்களுக்கு நீங்கள் வாங்கின அன்றைக்கி உள்ள என்ஏவியிலிருந்து அதுக்கு மேலே என்ஏவி எவ்வளோ வளருது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் உங்களுடைய முதலீட்டுடைய வளர்ச்சியினுடைய அளவீடு. சரிங்களா? சரி, அதுவும் போக பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு வந்து இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அப்போ எது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவியினுடைய க்ரோத்தை தீர்மானிக்குது அப்படின்னா, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களில் முதலீடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க, அது எப்படி ஃப்யூச்சரில் வளரப்போகுது அப்படிங்கிறது தான். இதற்கு ஒரு மறைமுகமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஃபண்டினுடைய அந்த ஸ்கீமினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜருடைய அப்ரோச் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றிய ஒரு தீர்மானத்தை கொடுக்க முடியும். சரி, இப்போது இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்ட உங்களுடைய முதலீடு போயிடுச்சு. அவங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறாங்க, இல்லை கடன் பத்திரங்களில் முதலீடு செய்கிறாங்க, இல்லை ஸ்கீமை பொறுத்து வேறு எந்த சொத்துலையும் அவங்க முதலீடு செய்கிறாங்க. இந்த முடிவுகளை அந்த ஏஎம்சிக்காக எடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் அந்த ஃபண்ட் மேனேஜர். அவர் வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு ப்ரொஃபஷனல் அவர். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்க்கான டீம் இருக்குது. அந்த அனலிஸ்டுகள் டீம்களோடு தான் அவர் இயங்குறாரு. அதுவும் போக அவருக்கு வெளியே இருந்து பல ரிசர்ச் அசிஸ்டன்ஸும் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் அவங்க வெளியே இருக்கக்கூடிய ஏஜென்சியிலேருந்து அவங்க வாங்கிக்க முடியும். ஸோ இவ்வளவு சப்போர்ட்டுகளோட, இவ்வளவு ஒரு டீம் ஆஃப் பீப்புளோட அவர் உங்களுடைய முதலீடுகளை எந்த இடத்துல செய்யணும், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எந்த இடத்துல முதலீடு செய்யணும், எப்போ முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தீர்மானிக்கிறாரு. ஸோ அதுதான் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய பொறுப்பு. அதில் அவர் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கீமுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். அதை விட்டு அவரால் பெரிய அளவில் விலக முடியாது. ஆனால் அந்த பாலிசிக்கு உள்ள அந்த பாலிசி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உட்பட்டு அவர் விதவிதமான அப்ரோச்சுகள், பலவிதமான அப்ரோச்சுகள், அது ஒரு பர்சனலைஸ்டு டிஃபரன்ஸை அவரால் காட்ட முடியும். ஸோ இப்படி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இயங்குது. சரி, இப்போது இது எப்படி பாதுகாப்பானது, இதில் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இதில் ஒரு கசப்பான உண்மை, எந்த ஒரு முதலீடுமே முழுக்க பாதுகாப்பானதுன்னு இல்லை. இப்போது நீங்கள் ஒரு பங்கு சந்தை சார்ந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறீங்கன்னா அதில் சந்தை அபாயங்கள் இருக்குது. இது நம்ம இந்த எல்லா விளம்பரங்களையும் கேட்டிருப்போம். மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும். அதே போல் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, கிரெடிட் ரிஸ்க், இது போன்ற அபாயங்களும் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த முதலீடு நம்ம எந்த மாதிரியான முதலீடுகள் பண்ணுறோம், நான் இந்த சீட்டு கம்பெனியில் பணம் போட்டேன், இல்லை இவங்க இவ்வளோ ரிட்டர்ன் தரேன்னு சொன்னாங்க, அவங்கள்ட்ட நான் அந்த பணத்தை கொடுத்தேன், இல்லை இவருக்கு நான் கடன் கொடுத்தேன், இந்த மாதிரி தனி நபர்களை நம்பி இங்கே நம்ம முதலீடு செய்யலை. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே ஒரு தனிநபர் நம்ம சார்பாக முடிவு எடுக்கிறார். ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் நம்மளோட முதலீட்டு முடிவுகளை நம்ம சார்பாக எடுக்கிறாரு, அவருக்கு அந்த அத்தாரிட்டி நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆனாலும் எந்த ஒரு தனி நபரை நம்பியோ இல்லை இந்த ஒரு தனி நிறுவனத்தை நம்பியுமே நம்ம இந்த முதலீடு செய்யலை. இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் எதை நம்பி நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னாக்க, சரியாக நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, வெல் ரெகுலேட்டட் சிஸ்டம் இருக்குது. அதை நம்பி தான் இங்கே நம்ம முதலீடு செய்கிறோம். அதுதான் நமக்கான முதலீட்டுக்கான பாதுகாப்பை தருது. ஸோ அப்போ அந்த வெல் ரெகுலேட்டட் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல அதில் முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது 1992 செபி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு அரசினுடைய சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம். அவங்க தான் இங்கே மியூச்சுவல் ஃபண்டுகளை கட்டுப்படுத்துகிறாங்க, நெறிமுறைப்படுத்துகிறாங்க, அதை ஒழுங்கமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ செபியினுடைய அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் இயங்க முடியாது. செபி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான ரெகுலேஷன்ஸை உருவாக்குறாங்க, அவங்களுக்கான கட்டுப்பாடுகளை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க, அந்த செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்கிறாங்க. இது எல்லாமே செபியினுடைய வேலை. சரி, இதுவும் போக இன்னொரு அமைப்பு இருக்குது, அதுக்கு பேர் ஆம்ஃபி, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இது ஒரு இண்டஸ்ட்ரி பாடி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் சேர்ந்து அவங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு விதமான ஒரு சுய ஒழுங்குக்கு தங்களை உட்படுத்திக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வர்றாங்க. இந்த தொழிலை எப்படி நம்ம நடத்தணும், மியூச்சுவல் ஃபண்டுகளாகிய நம்ம எப்படி இந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னா இவங்களுக்கே ஒரு சுய ஒழுங்குகளை கொண்டு வர்றாங்க. அதுக்கான எத்திக்ஸை இவங்க வரையறுக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உருவாக்குறாங்க. அதை எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் பின்பற்றுறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இதை விட முக்கியமான ஒன்று,
பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பதிவு செய்கிறதும் அவங்களை ரெகுலேட் பண்ணுறதும் இவங்களோட முக்கியமான ஒரு பணி. ஸோ இப்போ நமக்கு இது செபி இருக்குது, அது போக ஆம்ஃபி இருக்குது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழே தான் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் நடக்குது. அது போக செபியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா அந்த குறை தீர்ப்பு அதுக்கான ஒரு எலாபரேட்டான ஒரு சிஸ்டம், அந்த கஸ்டமர் ஒரு இன்வெஸ்டர் கிரீவன்ஸுக்கான ஒரு எலாபரேட்டான ஒரு ரெட்ரஸல் சிஸ்டம் இருக்குது. அதே போல் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதுக்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சட்டங்கள் இருக்குது, அதை செய்ததுக்கான வரலாற்று பதிவுகளும் இருக்குது. ஸோ அதனால் இது மிக மிக ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டு சூழலை முதலீட்டாளர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அது எப்படி ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது எக்கச்சக்கமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, பலவிதமான வகைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம்.